நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா சொல்றத கேளுங்க அங்கிள். இதோ ஆர்கே அங்கிள பார்த்து கத்துக்கோங்க. என்ன பிசினஸ் பண்ற அப்படின்னு அங்கிளுக்கு கூட தெரியாது. ஆனாலும் எந்த டென்ஷனும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு. நாம டென்ஷன் ஆகிறதுல என்னமா பிரயோஜனம்? முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு பேச முடியாத காலம் இது. நல்லா போயிட்டு இருக்க ஒரு கம்பெனிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த அங்க இருக்க ஒரு ஸ்டாஃபே போதும். அதனால எல்லார்கிட்டையும் அன்பா பேசியே எனக்கு பழக்கமாயிருச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு. நாம என்னதான் பாசத்தையும் பெருந்தன்மையும் காட்டினாலும் கொஞ்சம் தள்ளி போய் ஓனரை கண்டபடி திட்டுற ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. வேலைக்காரங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்க வரலப்பா. உனக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னா நீ தள்ளி போயிடு. இவருக்கு உபயோகமா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் இவளோட பிரச்சனையே. யார் வீட்டுக்கு வந்தாலும் இவ மட்டும்தான் பேசணும். நாம யாராவது பேச ஆரம்பிச்சா உடனே நடுவுல வந்துருவா. நீ போய் டீ எடுத்துட்டு வா. ஓ, இவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டாளா? நான் சர்ஜரி முடிஞ்சு ரெஸ்ட்ல இருந்தேன் இல்லையா, அப்ப எல்லா நாளும் அகிலா இங்க வந்துருவா. அவ கூட இருந்து டீ போடுறது, காஃபி போடுறது, தோசை சுடுறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. அகிலான்னு சொல்றீங்களே, யாரு? நீங்க மறந்துட்டீங்களா? பாலாவோட பொண்ணு. அவ இப்போ டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டா. அக்கா என் கூட வாங்க, உங்களுக்கு டீ போட நான் சொல்லி தரேன். ஹாய் கல்யாணி. கல்யாணி வாய்ஸை கேட்டப்போ நினைச்சேன் நீங்களும் வந்திருப்பீங்கன்னு. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அவ்வளவுதானா? உன்னை மாதிரி சந்தோஷமா வாழ்ற பையன் யாருடா இருக்காங்க? ஆனா நீயே இப்படி சொல்லும் போது மத்தவங்களை பத்தி சொல்லணுமா என்ன? ஐயோ, நான் சொன்னதை வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவங்க நின்று ஏதாவது பேசிட்டு இருக்கட்டும், நீங்க வாங்க நம்ம கிச்சனுக்கு போலாம். ஜித்து மாமா கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. வாங்க, நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லலன்னா அப்புறம் மறந்துடுவேன். நான் கொஞ்ச நேரம் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் கல்யாணி. அப்பா என்ன ஓடியா போயிட போறாரு, நீங்க வாங்க. வாங்க ஜித்து மாமா. போப்பா, அப்புறம் அத சாக்கா வச்சு சண்டை போடுவா. அப்பாதான் பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல, வாங்க வாங்க. நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. அண்ணன், நீங்க வீட்டுக்குள்ளே இருக்காம வெளியே போயிட்டு வாங்க. போகணும். இப்போ இங்க வந்திருக்கேன்ல, அந்த மாதிரி சில இடத்துக்கு நான் போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் அடுத்ததா போக வேண்டியது பாலாவோட வீட்டுக்கு தான். நான் அவளை போய் பார்க்கணும்ல. நீங்க இப்பெல்லாம் என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. நான் உனக்காக என்னதான் கவலைப்படணும்? நான் அங்க வர அப்பெல்லாம் நீ பாட்டி சொல்றத கேட்டுட்டு இருப்பேன். நான் வயசுக்கு வந்த பொண்ணு, என் விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லுவேன். பாட்டிய டென்ஷன் பண்றதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருக்கும் போது எனக்கு கோவம் வரும். இப்ப அப்பாவோட ஒவ்வொரு கம்பெனியும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் கல்லு. ஒரு 2 வருஷம் யூகேலயோ சிங்கப்பூர்லயோ போய் தங்கலான்னு இருந்தேன். அப்பாவுக்கு ஓகே தான், ஆனா அம்மா தான் சம்மதிக்கல. அதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போயிட்டீங்கன்னா என்னோட ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு யார் இருக்காங்க? அதுவும் அப்பா வந்துட்டாரே. அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, இந்த 12 வருஷத்துக்கு இடையில 2 தடவை பரோல 30 நாள் வந்திருக்காரு. அந்த 30 நாளை தவிர அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்சதா? அதுக்கான ஒரு இடைவெளி கண்டிப்பா எங்களுக்குள்ள இருக்கும்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். எவனாவது ஒரு முரட்டு பையனா புடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஒரு முரட்டு பையனா உங்களை நீங்களே நினைச்சுக்கோங்க. ஹேய், நான் அந்த டைப் கிடையாது. உன் சுபாவத்துக்கு ஏத்த ஒரு ஆளு கிடைக்கணும்ல கல்லு. எனக்கு குறைச்சல சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்லல. ஓகே 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 முரட்டு பையன் ஒன்றும் வேண்டாம். நம்ம ஒரு நல்ல பையனை பார்க்கலாம்.
நீங்க ஒன்னும் புரோக்கர் வேலை பார்க்க வேண்டாம். நான் இப்ப எந்த பையனையும் தேடி போக மாட்டேன். ஏன் இப்படி சன்னியாசி ஆக போறியா? அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிளான் இருந்தா சொல்லிரு, ஆசிரமத்தை நான் தேடி தரேன். அந்த நினைப்பு எல்லாத்தையுமே உங்க மனசுலயே நீங்க வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்த்த ஆள் கூட தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். அது சரி, அப்படி உன் மனசுல யார் இருக்கா? ம்ஹும். அட சொல்லு பைத்தியம். சித்து மாமா கூட. இப்போதைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓஹோ, எனக்கு தெரியாம நிறைய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க போல. எனக்கு சொந்தமா ஒரு ரகசியமாவது இருக்கணும்ல. நான் ஆசைப்பட்ட ஆள் கூட தான் கண்டிப்பா வாழ்வேன். அப்படி இல்லனா என் வாழ்க்கையே நான் வேண்டான்னு சொல்லுவேன். தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஐயோ சொல்லுவியா? சித்து மாமா, விடுங்க மாமா. உனக்கு தண்டனை கொடுக்கவும் திட்டுறதுக்கான உரிமை என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுனால சகிச்சுக்க முடியல. நல்ல சுகமா இருக்கா? அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வலிக்குது வலிக்குது, விடு விடு விடு. விடு விடு விடு, வலிக்குது வலிக்குது. விடு விடு விடு, வலிக்குது வலிக்குது. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. நீ கொஞ்சம் டேஞ்சர் தான் போலயே. என்ன நீங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் மாமா. சூரஜ் டீ சாப்பிடுங்க, ஆறிட போகுது. ஜெயில இருந்து வந்ததும் எனக்கு கிடைச்சது ஆறிப்போன ஒரு வாழ்க்கை தான். இதுக்கப்புறம் அதை சூடாக்கணும். இத்தனை வருஷத்துக்கு நடுவுல பசங்க தான் வளர்ந்துருக்காங்களே தவிர நமக்குள்ள எந்த விதமான மாற்றங்களும் வரலன்னு. இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் பொறுப்பா செய்யணும். இது வரைக்கும் ஆர்கே பார்த்துட்டு இருந்தாரு. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்குள்ள மேட்ச் ஆகுற வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். சூரஜ், அதுல எனக்கு இப்ப உடன்பாடு இல்ல. இன்ஜினியரிங் முடிச்சதும் நான் ஏன் அவனை என் கூடயே வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட வேலையெல்லாம் என்னால தனியா பார்க்க முடியாததுனாலதான். நீங்க தண்டனையெல்லாம் முடிஞ்சு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க கூடிய சீக்கிரத்துல உங்க கம்பெனி பொறுப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க மறுபடியும் பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிச்சது? என் மேல குற்றம் சுமத்தின அந்த கொலைகேசுக்கான உண்மையான குற்றவாளி யாரு? அந்த ஆள் நம்ம இடையில எங்கேயோ தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம எதிரி நமக்கு தெரியாம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் அந்த கொலையை பண்ணலன்னு என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும். நீங்க அதை பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே சூரஜ். நான் அப்படி சொல்லல. நீங்க அப்படி நம்பலன்னு நினைக்கும் போதுதான் உங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் சந்தேகன்ற ஒரு தீப்பொறி கண்டிப்பா இருக்கும். தண்ணி அடிச்சிட்டு போய் நான் தான் வேணுவை கொன்னேன் அப்படின்னு. அப்படி நினைக்கலன்னு எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் இல்ல. உங்களையும் பாலாவையும் இந்த கொலையில பிளான் பண்ணி மாட்டி விட்ட அந்த கொலைகாரன் வேற எங்கேயோ இருக்கான். நான் அவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கான டைமை நீங்க எனக்கு கொடுக்கணும். அம்மாவையும் கல்யாணையும் இதுக்கப்புறமும் நீங்க அற வைக்காதீங்க சூரஜ். சூரஜ், நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னு சந்தோஷத்துல கல்யாணி இருக்கா. நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி அவ சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. நான் இல்லைன்னா கூட அவ சந்தோஷமா தான் இருப்பா. அங்க பாருங்க. இப்ப அவளுக்குள்ள ஏதாவது வருத்தம் இருக்கா என்ன? நீங்க திரும்ப வந்ததாலதான் அவ சந்தோஷமா இருக்கா. இல்ல, அவளை புரிஞ்சிட்டு உங்க கிடைச்சதாலதான். சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப்பிங் மால், ஆடிட்டோரியம்,
எஸ்டேட். இந்த மாதிரி அப்பா விட்டுட்டு போன எல்லா சொத்துக்கும் வாரிசு கல்யாணி தான். அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆளை கம்பெனிக்கு பார்ட்னர் ஆக்க தான் நான் விரும்புறேன். என் மனசுல இப்போ அதுக்கேத்த ஆளா நான் சித்துவை தான் நினைக்கிறேன். அதுக்கான பதில நீங்க யோசனை பண்ணி சொன்னாலே போதும். அந்த பையன் வந்திருக்கான் சார். யாரு? தாசில்தார் பையன் வினுகோபால். நீ அவனை எப்படி தேடி கண்டுபிடிச்ச? சிவகுமாருக்கு தெரிஞ்ச ஆளுங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு ஸ்டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மூலமா தான் வர வச்சிருக்கேன். அவன் அந்த வேலைக்கு சரியா இருப்பானா? இல்ல, அவன் கெட்ட பையன் மாதிரி எனக்கு தோணல. சரி, நீ உன் வேலையை ஆரம்பி. பொருளாதார ரீதியா அந்த தாசில்தார் ரொம்பவே அடி வாங்கியிருக்காங்க. அதனால பையனுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்க மாட்டேங்குது. படிப்பு கூடவே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சைடு பிசினஸ் சொல்லி தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வேலையை பத்தி சொன்னியா? இல்ல, ரொம்ப பிரச்சனை இல்லாமையும் அவனும் உடனே நம்புற அளவுக்கு ஒரு நல்ல பிசினஸா இருக்குன்னு இல்லையா சார்? அவனை வளைச்சு போட இதை பண்ணலையே, அவனோட அம்மாவை வளைக்கிறதுக்காக தானே. கருப்பு பணம் பிசினஸ்னு சொன்னாலே போதும். சரி சார். அவன்கிட்ட ஒப்படைக்கிற பணத்தை நம்ம சொல்ற இடத்துக்கு அவன் கொண்டு போய் சேர்க்கணும். அவன் பணத்தை மாத்தி கொடுக்க தயாரா இருந்தான்னா நம்ம அதுக்கே அவனை பயன்படுத்தலாம். இல்ல அவன் அதுக்கு சம்மதம் சொல்லலைன்னா விட்டுறாத. நம்ம பிளானை செயல்படுத்துறதுக்கு அவனோட உதவி தேவை. வினு, உட்காருப்பா. ரொம்ப நேரமாவே இங்க உட்கார்ந்துட்டு தான் சார் இருக்கேன். சாரி, உன்னை திரும்ப காலேஜில் கொண்டு போய் விடணுங்கிறதே நான் மறந்துட்டேன். நான் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா அது என்னால் செய்ய முடிஞ்சா எஸ்ன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போயிருப்பேன். வினு, இது உனக்கு ஈஸியான வேலை தான். உன்னோட காலேஜில் படிக்கிற மற்ற பசங்களும் இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ உட்காரு, உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்றேன். வெளிநாட்டில இருந்து அவாலா மூலமா வர்ற இந்த பணத்தை ஊர்ல இருக்க சில பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் உனக்கு வேலையே. கள்ள நோட்டை மாத்தி கொடுக்கணுமா? ஒரிஜினல் இந்தியன் கரன்சிப்பா. வெளிநாட்டுல இருக்கவங்க பேங்க் மூலியமா பணத்தை அனுப்பும் போது அதுக்கு கணக்கு காட்டணும், வரியும் கட்டணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ரகசிய கோடு வேர்டை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு இடையில இந்த பணத்தை கைமாத்தினா போதும். அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஆனா அதுக்கு ஏத்த சம்பளம் உனக்கு கிடைக்கும். எவ்வளவு கொடுப்பீங்க? முதல்ல நீ இந்த வேலையை பண்றதுக்கு தகுதியான ஆளா இருக்கியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பணத்தை கைமாத்துறதுக்காக நீங்க கொடுக்குற பணம் ஒரிஜினலா இருந்தா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார் தான். அப்படின்னா நாளைக்கே நீ உன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பத்துல ஒரு சின்ன அமௌண்ட் நீ கைமாத்தினா போதும். பயத்தை போக்குறதுக்கும் இந்த வேலைக்கு நீ நம்பிக்கையான ஆளு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பணத்தை நீ கைமாத்தணும். எனக்கு பணம் வேணும். அதுக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மத்தவங்களை விட என்ன நீங்க தாராளமா நம்பலாம். இந்த வேலைக்கு உன்ன மாதிரி இளவயசு பசங்க தான் தகுதியான ஆளுங்க. இதுக்கப்புறம் எப்ப வேணாலும் நான் உனக்கு கால் பண்ணுவேன். நீ ரெடியா இருக்கணும். இப்போ உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? வேணாம், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும். சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா சார்? சரி போ, நான் உனக்கு கால் பண்றேன். சார், மீனை குத்தியாச்சு இல்ல? நமக்கு தேவைப்படுறது இவன் இல்லையே. இவனை வச்சுதான் நாம அந்த பெரிய மீனை எப்படியாவது பிடிக்கணும். தாசில்தார் பாலசுதாங்கிற மீனை. பாதி வேலையை நீங்க ஜித்துவோட தலையில கட்டிட்டீங்க. அப்படி இருந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் அவனை பத்தி தாமா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன இப்போ உனக்கு என்னாச்சு? நம்ம லட்சுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அவளுக்கு கல்யாணம் பண்ண நாம முடிவு பண்ணா நாம எதை தேடணும் சொல்லு? பையன் எப்படி இருக்கான், நம்ம பொண்ணுக்கு செட் ஆவானான்னு பார்க்கணும். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா குடும்பம் எப்படி இருக்குன்னு. குடும்பத்தையும் பார்க்கணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க ஃபேமிலி எல்லாம் நமக்கு ஓகே ஆச்சுன்னா நாம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நாம பார்க்கலனாலும் நம்ம சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணும்போது நம்ம முடிவை நாம தானங்க எடுக்கணும்.
அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஜித்துக்கு ஏத்த சொந்தம் தான் அகிலாவா? திடீர்னு ஏன் இப்படி பேசுறீங்க? பாலாவை பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட தாசில்தார்ன்ற பதவி அதை இல்லாம பண்ணிடும். வேற என்ன, அகிலா கிட்ட ஏதாவது பிரச்சனையா? அவ ஒரு டாக்டர். நம்ம பையன் ஒரு டாக்டர் பொண்ண கல்யாணம் பண்றதுல சொந்தக்காரங்க என்ன சொல்ல போறாங்க? ஒரு பைத்தியக்காரன் ஒரு கிரிமினலோட அக்கா அப்படின்னு சொன்னா சம்மதிப்பாங்களா? ஆர்கே, பாலா அகிலாவோட வாழ்க்கையை நாசம் பண்ண பிறந்தவன் தான் அவன். அந்த குடும்பத்திலேருந்து வர ஒரு சொந்தம் நம்ம பையனுக்கு ஒரு தலைவலியா தான் இருக்கும். நாம எதுக்குங்க அவனை பார்க்கணும்? அவனை பாலா பாத்துக்குவா. அத சாக்கா வச்சு அகிலாவுக்கும் ஜித்துக்கும் இடையில இருக்க காதல இல்லாம பண்றது துரோகங்க. நீ பிராக்டிக்கலா திங்க் பண்ணு பிரீத்தி. நாம இனிமே அந்த உறவை கண்டினியூ பண்ண விடக்கூடாது. நம்ம பையனுக்கு ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையணும்னு நம்ம நினைச்சோம்னா நாம அதை இல்லாம பண்றதுதான் நல்லது. முடியாது. நீங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க பழக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அகிலாவை ஜித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு நான் தான் பாலாட்ட கேட்டேன். நாம எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியால தான் அவங்க பழகவே ஆரம்பிச்சாங்க. அவங்க கல்யாணம் நடக்கணும். இது நம்ம பையனோட கல்யாண விஷயமாச்சே. அதுல அப்பாவோட கருத்து முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பொண்ணை அவன் என்னதான் லவ் பண்ணாலும் நான் அவளை வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா அவன் ஏத்துப்பான்னு தான் நான் நம்புறேன். இந்த வேலையை நான் பண்ணிக்கிறேம்மா. ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் தாசில்தார் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு டாக்டர் கிட்ட இந்த வேலையை எப்படி செய்ய சொல்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டாக்டருக்கு டாக்டர்னு ஒரு பேரு வரணும்னா சொந்தமா பிராக்டிஸ் எடுத்தே ஆகணும். அது வரைக்கும் அடிமை வேலை தான். கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஜித்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி கொடுப்பான். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டரா வேலை பார்க்கறது தான் எனக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் இது தேவையில்லைம்மா. வலி இருக்காமா? லைட்டா வலி இருக்குமா? ஒரு 2-3 நாள் இது சரியாயிடும். கைய அப்பப்போ மடக்கி நீட்டினாலே சரியாயிடுமா. கையால எதுவும் வெயிட் தூக்காதீங்க. அகிலா, அம்மாடி அகிலா. அட இங்கதான் இருக்கீங்களா? காஃபி குடிச்சிட்டீங்களா இல்ல இனிமே தான் குடிக்க போறீங்களா? இத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னா அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஆனா அந்த பசி இந்த டீலையும் பிஸ்கட்லயும் அடங்கவே அடங்காது. ஒரு ஃபுல் மீல்ஸ் அடிக்கணும். அப்படின்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டா போச்சு. ஏதோ ஒரு இடம் பிசினஸ்க்காக வினுவை கூப்பிட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை இப்பதான் பாக்குறேன். இடம் பிசினஸா? அது நாங்க 2 பேரும் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். பெங்களூருக்கா? ஐயோ, நாங்க பெங்களூருக்குலாம் போகல. அது வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஒரு அவசர வேலையா. எங்க? அது வந்து வெளியூர் போனோம். குன்னூருக்கு போறதா தானே சொன்னீங்க? கரெக்ட், அதான் அதேதான். அது சரி, வேலை முடிஞ்சதா இல்லையா? அப்புறம் நான் கால் வச்சா அது முடிஞ்ச மாதிரி தான். சரி, நீங்க எப்ப பெங்களூருக்கு போனீங்க? பெங்களூருக்கா? யாரு போனாங்க? ஒரு பொய்ய சரியா சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியாது மாமா. என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. குன்னூர்னு போய் சொல்லிட்டு நீங்க பெங்களூர் தானே போயிட்டு வந்தீங்க? அட இல்லம்மா. சரி சொல்லுங்க, எந்த வழியா நீங்க குன்னூருக்கு போனீங்க? அது வந்து பைபாஸ் வழியா தான் போனோம். அது எந்த வழின்னு தான் நான் கேக்குறேன். குன்னூர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? அது வந்து இந்த கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஊட்டிக்கு பக்கத்துல. தேவையில்லாம போய் பேசாதீங்க. அது வந்து நானும் அவனும் சேர்ந்து அந்த இதோ நம்ம வினுவே வந்துட்டான். நான் அவனை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். அவன் சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கான். 2 பேரும் ஒண்ணா நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம்ல? அது எதுக்கு? நான் இப்பவே போய் அவனை கேட்டு வந்துடுறேன். அதை விட்டுட்டு என்ன நீ நம்பல அப்படின்னா நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் சொல்லு? நீங்க ஏமா இப்படி துருவி கேள்வி கேக்குறீங்க? எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குமா. அவங்க பெங்களூர் தான் போயிருக்காங்க. ஒரு நிமிஷம். அது
நம்ம பெங்களூர் தான் போயிட்டு வந்தோன்னு பாலாவுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என் வாயிலிருந்து தெரியாம பெங்களூர்னு உளறி தொலைச்சிட்டேன். பெரியப்பா எதுக்காக நீங்க இப்படி உளறி வைக்கிறீங்க? இங்க பாரு, அவளுக்கு கேட்ட போது பாலா உங்ககிட்ட ஏதாவது கேட்டான்னா நீ குன்னூர் 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 அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், சரியா? கடவுளே, இவன் 7:30 இழுத்துடக்கூடாது. வேணு, நேத்து 2 பேரும் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? நான் தான் சொன்னேனேமா. நானும் சொல்லிட்டேன், பெங்களூருக்கு இல்ல குன்னூருக்கு தான் போனோம் அப்படின்னு. நீங்க பெங்களூர் போனீங்களான்னு நான் கேட்கவே இல்லையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.